எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம தோசைக்கும் இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அரிசியும் உளுந்தும் வந்து ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா, இப்போ 4 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. 4 கப்பு பச்சை அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, இதுதான் வந்து இதோட அளவு. இப்போ இது ஊற வச்சு எடுத்த உடனே நல்லா கழுவி இதை வந்து நீங்கள் மிக்சியில் ஆட்டுறதை விட இந்தமாரி கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா இட்லியோ இல்லை தோசையோ நல்லா ரொம்ப சாஃப்டாக வரும். இது கூட டிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் உளுந்து கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும் பொழுது இப்போ வந்து இட்லியோ இல்லை தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த வெந்தயத்தில் வந்து நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை உளுந்து அரைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிக்குங்க. எப்பவுமே உளுந்து அரைச்சி முடித்த உடனே அதுக்கப்புறமா அரிசியை அடுத்து தான் அரைங்க. ஏன்னா உளுந்தில் வந்து நிறைய மாவுங்க வந்து ஒட்டிக்கும். இப்போ அரிசி வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ அதை அரைச்சி முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்து நல்லா அது தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ வந்து உளுந்து அரைஞ்சிடுச்சான்னு எடுத்து கையில் அப்படி பிடிச்சி பாருங்கள். பார்க்கும்போது நமக்கு தெரியும், எதுவுமே நரன்னு இல்லாமல் ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக அந்த மாவு பேட்டர் நமக்கு இருக்கும். இதை எடுத்து அந்த க்ளீனாக இருக்க பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிடுங்க. இது கூட வந்து வெந்தயம் சேர்க்க விரும்பாதவங்க வந்து நீங்கள் சாதம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது குக் பண்ண பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போது நல்லா தோசையோ இட்லியோ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உளுந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை மொத்தம் நான் எடுத்துட்டு நான் இப்போ ரெண்டாவது வந்து அரிசியை சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நான் சேர்த்து அரைச்சி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நீங்கள் அப்படியே ஓவர் நைட் வச்சுட்டிங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும், புளிச்சிருக்கும். அதை வந்து நீங்கள் அடுத்த நாள் தோசையாவோ இல்லை இட்லியாவோ நீங்கள் செஞ்சு தோசை இட்லியோ சாம்பார் கூடயோ இல்லை சட்னி கூடயோ சாப்பிட்லாம். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தோசை சுடுறதுக்கு முன்னாடியோ இட்லி சுடுறதுக்கு முன்னாடியோ மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சுவையான தோசையோ இட்லியோ சுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான அந்த சட்னி லிங்க்கை வந்து நான் முன்னாடி போட்டிருக்கேன், அதை பாருங்கள்.